தங்கத்தை வடிவமைக்க நாம் இரும்பு சுத்தியலை தான் பயன்படுத்துகிறோம். அதே போலத்தான் இரும்பு பொருட்களை வடிவமைக்கவும் இரும்பு சுத்தியல் தான் பயன்படுது. ஆனால் தங்கத்தை அடிக்கும் பொழுது அவ்வளோ பெரிய சத்தமோ ஓசையோ வருவதில்லை. ஆனால் இரும்பு பொருட்கள் செய்வதற்காக இரும்பு சுத்தியலை அடிக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு நாள் இந்த தங்கம் இரும்பு கிட்ட போய் கேட்டுச்சான், ஏன்பா உன்னை அடிக்கும் போது மட்டும் நீ ஏன் இப்படி சத்தம் போடுற, கத்தி ஊற கூட்டுற அப்படின்னு கேட்டுச்சான். உனக்கும் அந்த இரும்பு சுத்தியலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, அதனால அதை அடிச்சா உனக்கு பெருசா வலிக்கிறதில்ல. ஆனா அந்த இரும்பு என்னுடைய இனம், என் இனமே என்னை அடிக்குதே அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வலிக்குது. அதனால தான் இத்தனை பெரிய ஓசையை நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இது வெறும் தங்கத்துக்கும் இரும்புக்குமான கதை இல்லைங்க. நம்ம மக்களே, நம்ம நேசிக்கக்கூடியவர்களே, நம் அருகாமையில் இருக்கக்கூடியவர்களே நம்ம காயப்படுத்தும் பொழுது நம்மால் தாங்கிக்க முடியறதில்ல. வெளியாட்கள் யார் நம்மளை காயப்படுத்தினாலும் அதை பெருசாக பொருட்படுத்தாத நம்முடைய மனம், நம்முடைய மனிதர்களே, நம்ம ரத்தமே, நம்ம இனமே, நம்ம உறவே நம்மளை காயப்படுத்தும் பொழுது அதை நம்மளால் தாங்கிக்க முடியறதில்ல.